ஓகே. நம்மோட இந்த மெட்ரிக்ஸ் லைஃப்ல நான் இன்னைக்கு என்னத்த பத்தி பேச போறேன்னு சொன்னா, என் வாய்ஸ் எத்தன பேத்துக்கு போயிட்டு சேரும்னு தெரியல. பட் அட்லீஸ்ட் என்னால முடிஞ்சத நான் பேசணும்னு யோசிக்கிறேன். மேபி இத பார்க்குறவங்க ஒரு 4, 5 பேரா இருந்தாலுமே கூட, அவங்க இதுக்கு பிறகு இந்த உலகத்த மேபி ஒரு சில விஷயங்கள வேறொரு கண்ணோட்டத்துல பார்ப்பாங்க தானே! அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோவ பதிவு பண்றேன். என்னடா இவன் மெட்ரிக்ஸ் உலகம் அப்படிங்கிறான்னு யோசிக்கிறீங்களா? தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம எல்லாமே ஒரு மெட்ரிக்ஸ் உலகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதான் உண்ம. அதான் ஃபேக்ட். எல்லாமே நம்ம கையில இருக்கு. நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். பட் எதுவுமே இல்ல. நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒரு சிஸ்டம்க்கு கீழ வந்து வொர்க் பண்றதுக்கு, ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ள வந்து யோசிக்கிறதுக்கு நம்மள எல்லாமே ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க, ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாமே எதுக்கு ஓடுறோம்னே தெரியாம ஓடிக்கிட்டு இருக்கோம். பட் ஆனா அது எல்லாமே வந்து ஒரு பாயிண்ட்ல பொய்யி, இல்லன்னா வந்து அப்படி ஒரு விஷயமே இல்ல. இல்லன்னா நம்ம எல்லாமே வந்து ஒரு மாரி யாரோ ஒருத்தவங்களோட கையாட்டி பொம்மை மாரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு உண்மைதான். இது வந்து ஒரு கான்ஸ்பிரசின்னு மேபி நீங்க எடுத்துக்கலாம். இல்லன்னா இது ஒரு கட்டுக்கதை. மேபி எனக்கு பைத்தியம். என்ன வேணாலும் யோசிக்கலாம். பட் ஆனா நடக்கிறது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்தா, ஆப்வியஸ்லி நம்ம எல்லாமே வந்து ஒரு மெட்ரிக்ஸ் லைஃப்ல தான் வாழ்றோம். அண்ட் அந்த அளவுக்கு நெறைய விஷயங்கள நம்ம விட்னஸ் பண்ணிட்டோம், பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கான நெறைய ப்ரூஃப்ஸ் இப்போ வந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எங்கெங்கேயோ நடக்கிற எல்லா டாட்ஸையுமே நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கே நல்லா விளங்கும். இது எல்லாமே உண்மைன்னு சொல்லிட்டு நான் ஏன் இது வந்து ஒரு மெட்ரிக்ஸ் உலகம், நம்ம எல்லாமே வந்து ஒரு மெட்ரிக்ஸ் சிஸ்டத்துக்கு கீழே தான் ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொன்னா வந்து நம்மள அந்த மாதிரி தான் சின்ன வயசுல ட்ரெயின் பண்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம படிக்கிற ஸ்கூல்ல இருந்து இது ஆரம்பிக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு போறோம், ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அங்க இருக்கோம், ஒரு குறிப்பிட்ட யூனிஃபார்ம் போடணும், ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் நமக்கு பாடமாக கொடுக்குறாங்க, மெமரைஸ் பண்ண கொடுக்குறாங்க. என்னைக்குமே நம்மள அட்வான்ஸ்டா திங்க் பண்ற விஷயங்கள் எதுவுமே நம்மளா சுயமா எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரியான விஷயங்கள் அப்பெல்லாம் எதுவுமே பண்றது இல்ல. ஒரு 100க்கு 1, 2% இருக்க ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான் ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணி அவங்களே ஒரு சில விஷயங்களை கிரியேட்டிவா பண்றது அந்த மாதிரி பண்றாங்க. அவங்களும் வந்து ஒரு பாயிண்ட்ல போயிட்டு இந்த மெட்ரிக்ஸ் உலகத்துல ஒரு அட்வான்ஸ் லெவல்ல போயிட்டு ஜாயின் பண்ணிடுவாங்க. மத்தவங்க எல்லாமே வந்து இந்த சிஸ்டம்க்கு கீழ வந்து ஒரு அடிமையா வேலை செய்யறதுக்கு ஏத்த மாதிரி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அவங்க ஒரு டைம்க்கு போகணும், ஒரு டைம்க்கு வரணும், அதுக்கு ஏத்த மாதிரி. ஸோ கரெக்டா நம்ம அதுக்கு ஏத்த மாதிரியே ஒரு ஸ்கூல் லைஃப்பை முடிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் வந்து ஒரு டிகிரியை படிக்கிறோம். அங்கேயும் அதே மாதிரி தான் ஆன் டைம் போகணும், ஆன் டைம் வரணும், அவங்க கொடுக்குற டாஸ்க் எல்லாம் ஆன் டைம் செய்யணும். அவங்க ஒரு மார்க்ஸ் கொடுப்பாங்க. அந்த மார்க்ஸுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணணும். அந்த மார்க்ஸை மட்டும் தான் மைண்ட்ல வச்சுட்டு நம்ம வேலை செய்வோம். பட் எண்ட் ஆஃப் த டே வெளியில வரும்போது படிச்சவங்க அவ்வளவு பேத்துக்கும் அங்க ஒரு நாலேஜ் இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்கவே இருக்காது. அவங்க என்ன படிச்சாங்கிறதே மறந்துடுவாங்க. ஏன்னா அங்க ஒண்ணுமே சொல்லி கொடுக்க போறது இல்ல. நத்திங். இட்ஸ் ஆல் ஃபோபியா. ஸோ நம்ம அங்க ஒரு 4 வருஷம் இல்லாட்டி 5 வருஷம் இல்ல எவ்வளவோ எந்த டைம் பீரியட் எடுத்தாலுமே வந்து ஒரு சிஸ்டம்க்கு கீழே அதுக்கு பேர் சொல்லுவாங்க ப்ரொஃபஷனலா. நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனலா போயிட்டு ஒர்க் பண்றதா இருந்தா அந்த சிஸ்டம் கீழே நம்ம எப்படி அடிமையா ஒர்க் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மள ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் அதை நம்பிட்டு ஒரு 4-5 வருஷம் அங்க படிச்சுட்டு வெளியில வருவோம். அப்பயே நமக்கு ஒரு 24, 25 வயசு ஆயிரும். சம்டைம்ஸ் 30 வயசு வரைக்கும் ஸ்ரீலங்காலாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அது முடிச்சோன்னே நம்மளுக்கு போகணும்னு ஒரு வேலை ஒன்று கிடைக்கும். அந்த வேலையில வந்து நமக்கு சம்பளம்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த சம்பளம் வந்து நம்ம வாழ்வாதாரத்தை ஃபுல்ஃபில் பண்ற அளவுக்கு கூட இருக்காது. நம்ம அன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். பெரும்பாலும் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. அண்ட் அது வந்து அவங்களை அடுத்த கட்டத்தை நோக்கி யோசிக்கவே வைக்காது. ஏன்னா அவங்க அந்த சர்க்கிள்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு சிஸ்டம்க்கு போறாங்க, வேலை பண்றாங்க, வாராங்க, மாச கடைசியில் ஒரு சம்பளம்னு சொல்லி கிடைக்குது. அதை வச்சுட்டு ரொட்டேஷன்லேயே ஓடுறாங்க. இந்த மாதிரி ஒரு மெஜாரிட்டி பாப்புலேஷன் வந்து இந்த மெட்ரிக்ஸ் உலகத்துக்குள்ளேயே தான் மாட்டிக்கிட்டு இருக்கும். அதையும் தாண்டி வெளியில வரவங்க அந்த உலகத்திலே தான் இருப்பாங்க. வெளியில எங்கேயும் போயிட மாட்டாங்க. அவங்க என்ன அதுல ஒரு ஹை பொசிஷன்ல வருவாங்க. சம்பளம் வேற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் அந்த மெட்ரிக்ஸ் செயின்குள்ள தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நமக்கு நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கும் கூட வந்து அடிமையா தான் இருக்கோம். பட் ஆனா யாருக்கு அடிமையா இருக்கும் அப்படிங்கறது நமக்கு தெரியல. அதுதான் வந்து ஒரு கொஸ்டின். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் எந்த கண்ட்ரியில் நான் இருந்தாலுமே கூட வந்து நான் இங்க ஒரு வேலை செய்யறேன் அப்படின்னு சொன்னா வந்து ஓகே எனக்கு சம்பளம் வருது, நான் சுதந்திரமா இருக்கேன் அப்படின்னு அர்த்தமா? இல்ல. நான் வந்து கடைசி வரைக்கும் அந்த சம்பளத்தை நம்பி தான் அடிமையா இருக்கேன். அந்த சம்பளம் இல்ல, வருமானம் இல்ல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? என் வாழ்க்கை அப்படியே ஸ்டக் ஆயிரும். அங்கனே முடிஞ்சு போயிடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் லைஃப்ல வந்து ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். ஏன் நான் சம்பாரிச்சா தான் வீடு வாங்கணும், கார் வாங்கணும், ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று கிடைக்கும். ஸோ இதை நோக்கியே என் லைஃப்பை வச்சுக்கிட்டு இதுதான் என் லைஃபா நினைச்சுக்கிட்டு இதுக்காகவே ஓடுறதை நினைச்சுக்கிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு செத்து போயிடுறோம். பட் நமக்கு தெரியல இது வந்து யாரும் எங்கேயோ பிளான் பண்ண விஷயங்கள், நம்மள அட்வான்ஸ்டா திங்க் பண்ண விடாம வேற எதையுமே யோசிக்க விடாம பண்ண விஷயங்கள். அண்ட் ஸ்டில் நம்ம இந்த செயின்குள்ள வந்து ஒரு மாதிரி மாட்டிக்கிட்டு இறுகி போயிட்டு அப்படியே செத்து போயிடுறோம். இன்னைக்கு இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். நம்மள திசை திருப்புறதுக்கு ஒரு சில நேரங்கள்ல நம்ம ஒரு சில விஷயங்கள் யோசிக்கும் போது அதை யோசிக்க விடாம தடுக்கிறதுக்கு நம்ம சொசைட்டில நிறைய பிரச்சனைகளை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாமே வந்து எதிர்ச்சியா நடந்தது இல்ல. நம்மள என்னைக்குமே யோசிக்க விடாம பண்றதுக்காக பண்ணப்பட்ட விஷயங்கள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த நாட்டு எடுத்தாலும் அந்த நாட்டுல ஒரு பிரச்சனை இருக்கும். அது ஒரு பிரச்சனையாவே இருக்காது. பட் அதை யாரும் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன் நம்ம அதை சுத்தியே ஓடிக்கிட்டு இருப்போம், அதை பத்தியே பேசிக்கிட்டு இருப்போம். ஒவ்வொரு டைம்ல வந்து நம்ம ஏதோ ஒன்று அடிமையாகிட்டு தான் இருக்கும். அந்த அடிமையாகிற விஷயங்கள் தான் அவங்க ஒரு மாதிரி அட்வான்ஸ் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம இந்த சோஷியல் மீடியா இருக்கட்டும். பட் அதுக்கு ஏன் அடிக்ட் ஆகணும்னு நமக்கும் தெரியல. அந்த அளவுக்கு நம்ம அதுக்குள்ள இன்வால்வ் ஆகியிருக்கோம் அப்படின்னு தெரியாமலே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னா கொஞ்சம் வெளியில வந்து யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்ற உலகம் வந்து மெட்ரிக்ஸ் வேர்ல்டா இல்லையாங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு இடத்துல வார் நடக்குது, எதுக்காக நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த நாட்டில் ஏதாவது அநியாயம் பண்றாங்க, இல்லைன்னா ஏதாச்சும் தீவிரவாதம் பண்றாங்க, இல்லைன்னா வந்து அந்த நாட்டில் இருக்கவங்க வந்து மக்களுக்கு வந்து கெடுதல் பண்றாங்கன்ட்டு. பட் ஆனா பிஹைண்ட் த சீன் நமக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியாது. எதுக்காக மேல ஒரு வார் பண்றாங்க, எதுக்காக அந்த கண்ட்ரி மேல வார் பண்றாங்க, வேற இன்னொரு பக்கம் என்னது டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு அது பண்றாங்க, இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. இன்னைக்கு
இவ்வளவு போதும்னு நினைக்கிறேன் இந்த மெட்ரிக்ஸ் உலகத்தை பத்தின விஷயங்கள்ல. இதை பார்க்குறவங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க வாழ்ந்த லைஃப், நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்க லைஃப், நீங்க இருக்க எந்த கண்ட்ரியா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் உங்களை தள்ளி வச்சு உங்க கண்ட்ரியில நடக்கிற விஷயங்களா இருக்கட்டும், உங்களை சுத்தி சொசைட்டில நடக்கிற விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒரு ஓவர் த டைம் பீரியட் நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கே நல்லா தெரியும். நம்ம வந்து ஒரு சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணப்பட்ட ஒரு ப்ரோக்ராம்ல வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் நம்ம. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.